ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸுக்கு கட்டிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல் ஸ்லீவ்லெஸ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவுக்கான கிளாத் வந்து நமக்கு தேவையில்லை. இதில் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இதில் எப்பவும் போல் நம்ம கீழே இருக்க அந்த பிசரை முதல்ல கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதனுடைய உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். உயரத்துக்கு எப்பவும் போல் டேப் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. 13 இன்ச்சு வந்து இதனுடைய உயரம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஷோல்டருடைய திக்னஸ் எவ்வளோ வேணும், சின்னதாக வேணுமா இல்லை அதிகமாக பட்டையாக வேணுமாங்கிறத வச்சு நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் வந்து 1/2 இன்ச்சு மட்டும் இறக்குங்க, ரொம்ப கீழே இறக்க வேண்டாம். உன்னுடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 9.25 இன்ச்சு வருது. அப்போ வந்து உங்களுக்கு 33 இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்டு வருது. 4 இன்ச்சு சேர்த்தும் போது 37 இன்ச்சு. அதை நம்ம 4ஆக பிரிக்கும் போது 9.25 இன்ச்சு வருது. இப்போ 5.5 அப்படிங்கிறது வந்து ஷோல்டர் அளவு, 6 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஆம்ஹோலினுடைய உயரம். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா பேக் தட்டு ஒரே மாதிரி ப்ரொசீஜரில் தான் நம்ம போடுவோம். ஷோல்டர் அளவுகள் மட்டும் நமக்கு அதுக்கு பாடிக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறும். இப்போ இதில் ஆம்ஹோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப கீழே ஆம்ஹோல் இறங்கி போயிடக்கூடாது. ஏன்னா அண்டர்ஆர்ம் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அதனுடைய ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கலாம். 4.5 அப்படிங்கும்போது 7.25 இன்ச்சு வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வருது. நெக்கு வந்து இது வந்து கொஞ்சம் வைடாக வேணும். அப்போது நம்ம 2.25 அல்லது 3 எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அகலமாக கொடுத்துக்கலாம். அப்போ 2.25 கொடுத்தாலும் கொஞ்சம் க்ளோஸ் நெக் வந்துடும். அப்போது கொஞ்சம் வைடாக வேணும்னா நம்ம அளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதில் மெயினாக வந்து ஷோல்டர் வந்து தின் ஷோல்டராக வேணும், வைட் நெக்காக வேணும் ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷோல்டருடைய அளவையும் ஆம்ஹோலோட அளவையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸ்லீப் ரவுண்டு தான் பின்னாடி. இது ஆம்ஹோல் 7.25 இன்ச்சு. அதே மாதிரி நெக்கினுடைய அளவு நம்ம டீப் ரவுண்டாக வச்சுக்கலாம். 8 + 1/2 8.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக்கு வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ இதில் நமக்கு வந்து 2 பக்கமுமே 1/4 இன்ச்சு இருந்தால் போதும். ஏன்னா ஆம்ஹோல் சைடு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறதில்ல, அதனால் 1/2 இன்ச்சு தேவைப்படாது. நெக்கு எப்பவும் போல் நம்ம 1/4 இன்ச்சு தான் அங்கே கிளாத் கொடுப்போம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அது எப்பவும் போல் நம்ம வச்சுக்கலாம். அப்போ நம்ம 2 பக்கமும் ஸ்டிச்சு போடும்போது அந்த தின் ஷோல்டர் அப்படிங்கும்போது அதனுடைய அகலம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு, சைடில் ஒரு 1/4 இன்ச்சு போச்சு அப்படின்னா ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நமக்கு அந்த ஷோல்டருடைய அளவு கிடைக்கும். அதை விட இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நெக் சைடு இன்னும் கொஞ்சம் வைடு பண்ணிக்கலாம். நாச்சஸ் எல்லாம் எப்பவும் போடுற மாதிரி தான். அது இடுப்பினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரியும் ஆம்ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு யோக் வச்சு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யோக் வச்சே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிரின்சஸ் கட் வேணும் அப்படின்னாலும் நம்ம பிரின்சஸ் கட் போட்டுக்கலாம். எது நமக்கு அந்த மாடலில் இருக்கோ, அதாவது நம்மக்கிட்ட ஒரு மாடல் கேட்பாங்க, அந்த மாடலில் என்ன ஒரு மாடல் இருக்கோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது கீழே 1 இன்ச்சு எக்ஸஸாக வைக்கிறேன். இது வந்து 80 சென்டிமீட்டர் கிளாத் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 1 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸஸாக வச்சுருக்கோம். நான் எங்கேருந்து மெஷர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்குமே லோ நெக்கு தான். அப்போ வந்து ஃப்ரண்ட்டும் வந்து நமக்கு 7 இன்ச்சு நான் வச்சுருக்கேன் இதில். இப்போ இதில் வந்து நம்ம டபுள் சைடு வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை, நம்ம ஒரே சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனுடைய பாடி அளவு பார்த்திங்கன்னா 33 தான். அப்போ அதுக்கு வந்து நம்ம கப் ஷேப் வந்து நார்மலாக வச்சா போதும். அதனால் முன்பக்கம் வந்து நமக்கு அதிகம் வந்து தேவையில்லை, ஒன் சைடு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். சைடெல்லாம் அதே மாதிரி தான், ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அவுட்டரில் இது மாதிரி எதுக்கு எல்லாமே. இந்த சைடில் வந்து 2 இன்ச்சு அப்படிங்கிறது எல்லாமே யூஸ்வலாக எப்பவும் போல் தான் நம்ம போட்டிருக்கோம்.
இப்போ கட்டிங்கில் இது நம்ம பண்ண சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, நெக்கு வந்து வைடாக வச்சுருக்கோம், தின் ஷோல்டர் வர மாதிரி ப்ராட் நெக்காக வச்சுருக்கோம். மற்றபடி ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வேணும் அப்படிங்கிறனால மேலே வச்சுருக்கோம். மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் பண்ணலை. ஸ்லீவ் மட்டும் நம்ம அட்டாச் பண்ண போகிறதில்ல, கட் பண்ண போகிறதில்ல. மற்றது எல்லாமே வந்துட்டு நார்மலாக எப்படி ஒரு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். சைடில் நாச் போட்டுக்கோங்க, உயரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 இன்ச்சு தள்ளி ஷோல்டர் பக்கமும் நாச் போட்டுக்கோங்க. நெக்கும் வந்து வைடு நெக் தான், அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப டீப் தேவையில்லை, சும்மா லைட்டாக இருந்தால் போதும். இல்லாமல் விட்டுட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரொம்ப ஒரு சிலர் வெட்ட போய் ரொம்ப டீப்பாக போயிடுச்சுனாலும் உள்ளே ரொம்ப இழுத்துட்டு வந்துடும். அதனால் ஆர்ம் ஹோல் டீப் வெட்டணுங்கிற கட்டாயமும் இல்லை, வெட்டாமல் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஓப்பன் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான். லைட்டாக மட்டும் இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா போதும். லைட்டாக கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு மெஷர் பண்ணி நாச் போட்டுக்கோங்க. எப்பவுமே ஷோல்டர் பகுதியில் அந்த ஷார்ப் இருந்துச்சு அப்படின்னா நெக்கு கரெக்டாக சீட்டிங் ஆகாது. அதனால் அதை லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. 9.25 அப்படிங்கிறது 1/2 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி நாச் போட்டுக்கோங்க. இந்த ஆர்ம் ஹோல்னுடைய அந்த டீப் வந்து எவ்வளோ வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா பேர் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் நிறையா இதில் சொல்லியிருக்கேன். அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே அளவு வச்சு 1.25 வச்சு கட் பண்ணுங்க, 1.5 வச்சு கட் பண்ணுங்க, 1.25 வச்சு கட் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாடி ஷேப்பும் ஒவ்வொருடைய ப்ளவுஸ் ஷேப்புமே வந்து மாறும். அதனால் நம்ம ஒரே அளவை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு செட் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் கரெக்டாக போட்டு பழகிட்டீங்கன்னாவே போதும். அந்த ஆர்ம் ஹோல் பாக்ஸ் போட்டுட்டு அந்த கார்னர்லேருந்து 1.25 வைக்கட்டுமா, 1.5 வைக்கட்டுமா, 1.25 வைக்கட்டுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து அது என்னன்னா அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. அது ஸ்டிச்சிங் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து அந்த இடத்துல இவ்வளோ வச்சு ஒரு ரவுண்ட் வெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டனால இப்போ எல்லாருக்குமே அதுதான் வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. அது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் வந்து நம்மளால் கரெக்டாக வெட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு மைண்ட் செட் வந்துட்டீங்க. அது வந்து ஒரு முக்கியமே கிடையாது. அதாவது ஒவ்வொரு இப்போ நான் நார்மலாக பழைய காலத்து ப்ளவுஸ் தைக்கும்போது 1.25 வச்சு கட் பண்ணுங்க அப்படின்னா அது ஓகே, எல்லாருக்குமே அது செட் ஆகும். ஆனால் இப்போ போடுற மாதிரி ப்ளவுஸுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு 1.25 ஒருத்தருக்கு, 1.5 ஒருத்தருக்கு, 1.25 ஒருத்தருக்கு, 1 இன்ச்சு கூட வரும். அந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் போடுற ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வரணும். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் 1.25 1 நல்லா வச்சிங்க அப்படின்னா அது எல்லா ப்ளவுஸுக்குமே மேட்ச் ஆகாது. நீங்கள் கட்டிங் போடுற ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே நீங்கள் அதை மெஷர் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் வரும். அதனால் அதுக்கு ஒரு நிலையான ஒரு அளவுங்கிறது வந்து கிடையாது. அது அளவுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால் நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஏதோ நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிற மாதிரியே தான் ஆகும். அது தெரியாதது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் நீட்டாக வருதா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். இதில் பார்த்துருப்பீங்க ஷோல்டர் அளவு, ஃப்ரண்ட்டு இதெல்லாமே அந்த டாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். மற்றதில் எந்த சேஞ்சஸுமே நான் பண்ண கிடையாது. எல்லாமே ஃப்ரண்ட் சைடு பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இது தின் ஷோல்டர் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஸ்லீவ் வந்தால் மட்டும்தான் ஷோல்டர் ஃபால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால் உங்களுக்கு இதில் ஷோல்டர் பட்டனோ மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை. வைடு நெக் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுல தான் இருக்கிற ப்ராப்ளத்தினால தான் நமக்கு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஷோல்டர் பிரச்சனை இது எல்லாமே நமக்கு வருது. அதனால் நீங்கள் அதை எல்லாமே இது பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக அந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ வரணும், அந்த திக்னஸ் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சு
நீங்கள் வெட்டினீங்கனாவே போதும். ஏன்னா ஸ்லீவ் இல்லை அப்படிங்கும்போதே உங்களுக்கு மேக்ஸிமம் அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸ்லீவில் இருக்கிற மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் செட் ஆகலை, ஷோல்டர் ஃபால் வருது, கை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது, ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த பிசுறு அந்த இது வந்து பிரிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற எந்த ஒரு ப்ராப்ளமும் இதில் வராது. அதனால் ஷோல்டர் வந்து நல்லாவே ஃபிட் ஆகிக்கும். அது இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இது இல்லை. அதனால் ஈஸியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸுக்கு ஒரு கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் எப்படி அப்படிங்கிறத இந்த ஃபினிஷிங்கோடையே நீங்கள் பார்த்துடலாம், ஒரு ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.